வெல்கம் டு STV லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தன்னோட வாழ்க்கையை சினிமா துறைக்கு மட்டுமே அர்ப்பணிச்ச ஒரு மனிதரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். தன்னோட 6 வயசுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த மனுஷன் ரெஸ்ட் எடுக்கல. அதை தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான விருதுகளை குமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல மொழிகள்ல தன்னோட திரைத்துறை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம அந்த தொழிலை சிறப்பான முறையில நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது. திரைக்கதையாசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், நடன அமைப்பாளர், தயாரிப்பாளர், இந்த மாதிரி பல பொசிஷனுக்கு சொந்தக்காரர். இப்போ அரசியல்வாதியும் கூட. தன்னோட வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னோட தொழில மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமல்ஹாசன் அவர்கள் 1954 வருஷம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவர் பிறந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடியில பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா ஒரு குற்றவியல் வழக்கறிஞர், அம்மா ராஜலட்சுமி. அவங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க. அதுல 4வதா பிறந்திருக்கிறது தான் கமல்ஹாசன். சகோதரர்கள் 2 பேரு, ஷாருஹாசன், சந்திரஹாசன். அவங்க 2 பேருமே லாயர்ஸ். கமல்ஹாசன் அவர்களோட சகோதரியோட பேரு நளினி ரகு. அவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புங்கிறது கொஞ்சம் சுமாரா தான் வருமா. ஏன்னா அவருக்கு அந்த படிப்பு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காகவே படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்திலயுமே தன்னோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாம். அதனால மெஜாரிட்டி டைம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணாரு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே தன்னோட பசங்களை அதிகமா படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருப்பாராம். அந்த ஒரு காரணத்துக்காகவே கமல்ஹாசன் அவர்களோட சகோதரர்கள் 2 பேருமே அவங்க அப்பாவை தொடரும் விதமா 2 பேருமே லாயர்ஸா இருக்காங்க. அதுவும் கமல்ஹாசன் அவர்களோட சகோதரரான சாருஹாசன் அவர்கள் 1980களில் நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட சொந்த ஊரான பரமக்குடியிலேயே தன்னோட ஸ்கூலிங்கையுமே முடிச்சிருக்காரு. ஆனா தன்னோட சகோதரர்களோட ஹையர் ஸ்டடியை மனசுல வச்சு பரமக்குடியில இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் சென்னையில உள்ள சாந்தோம்லயே தன்னோட கல்வியை தொடர்ந்திருக்காரு. தன்னோட அப்பாவோட ஆசைக்கு ஏத்த மாதிரியே கமல்ஹாசன் அவர்கள் திரைப்படத்துறையிலும் சரி, நடனத்துறையிலும் சரி தன்னோட லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களோட அம்மா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே போலதான் அதே டைம்ல AVM மெய்யப்ப செட்டியாரோட மனைவிக்கும் சேம் டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கமல்ஹாசன் அவர்களையுமே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. AVM மெய்யப்பன் அவர்களோட மகனான M சரவணன் சிபாரிசுல AVM ப்ரொடக்ஷன்ல களத்தூர் கண்ணம்மா, அதாவது 1960 வருஷம் ரிலீஸ் ஆன படமான குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. தன்னோட வாழ்க்கையை களத்தூர் கண்ணம்மால தான் ஆரம்பிச்சிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களுக்கு 1978 வருஷம் வாணி கணபதி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நல்லபடியா போயிட்டு இருந்த வாழ்க்கை 10 வருடங்கள்ல இருவரோட சம்மதத்தோட விவாகரத்தையுமே வாங்கியிருக்காங்க. அடுத்ததா அதை தொடர்ந்து 2வது திருமணமா சரிகாங்கிற ஒரு நடிகையை திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன்கிற 2 மகள்களும் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே மிகப்பெரிய சினிமா ஸ்டாராகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையுமே 2002 தாண்டல, விவாகரத்துல தான் முடிஞ்சிருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து 6 படங்கள் வரைக்கும் குழந்தை நட்சத்திரமா மிக சிறப்பான முறையில நடிச்சு கொடுத்திருக்காரு. அதிலும் 1960 வருஷத்துல முதல் படமான களத்தூர் கண்ணம்மா படம் நடிச்சிருக்காரு. அதுல செல்வம்ங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அந்த படம் அவருக்கு தேசிய விருதையுமே வாங்கி கொடுத்திருக்கு. அடுத்ததாக 1962 வருஷத்துல பார்த்தால் பசி தீரும்ங்கிற படத்துல பாபு குமாருங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த 2வது படத்திற்குமே களத்தூர் கண்ணம்மா டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 3வது படமாக பாத காணிக்கை 1962 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரவிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு K சங்கரோட டைரக்ஷன்ல. அடுத்ததாக அதே வருஷமான 1962 வருஷத்துல ரிலீஸ் ஆன கண்ணும் கரலும் மலையாள படத்துல நடிச்சிருக்காரு. அடுத்ததாக 1963 வருஷம் ரிலீஸ் ஆன வானம்பாடி படத்துல GR நாதன் டைரக்ஷன்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அடுத்ததாக 1963 வருஷம் VN ரெட்டி அவர்களோட டைரக்ஷன்ல ஆனந்த ஜோதிங்கிற மூவி நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 1970 வருஷத்துல மாணவன், 1971 வருஷத்துல அன்னை வேளாங்கண்ணி, இந்த மூவி ஏசுங்கிற கேரக்டர்ல தங்கப்பனோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அடுத்ததாக 1972 வருஷத்துல வந்த குருத்தி மகன் படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களோட டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட்னும் சொல்லலாம். ஆனா இதுல ஒரு யங்கர் ஏஜ் பையனா தான் இருப்பாரு. அடுத்ததாக சொல்லத்தான் நினைக்கிறேன்ங்கிற மூவி 1973 வருஷத்துல கமல்ங்கிற கேரக்டர்லயே K பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அடுத்ததாக 1974 வருஷத்துல பருவகாலம், குமாஸ்தாவின் மகள், நான் அவன் இல்லை, கன்னியாகுமரி மலையாள படம், அன்பு தங்கை, விஷ்ணு விஜயம், அவள் ஒரு தொடர்கதை, பணத்துக்காக ஒரே வருடத்துல 8 வகையான படங்களை நடிச்சு சாதனை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக 1975 வருஷத்துல ரிலீஸ் ஆன சினிமா பைத்தியம் படம் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களோட டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல நடராஜன்கிற கேரக்டர்லயுமே நடிச்சிருப்பாரு.
அடுத்ததாக அதே வருஷமான 1975வது வருஷத்திலேயே பட்டாம்பூச்சி படம் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக அதே வருஷத்துல 1000ல் ஒருத்தி, தேன் சிந்துதே வானம், மேல்நாட்டு மருமகள், தங்கத்திலே வைரம், பட்டிக்காட்டு ராஜா. அடுத்ததாக மலையாள படமான ஞான் இன்னை பிரேமிக்குன்னு, மாலை சூடவா, அபூர்வ ராகங்கள். இந்த படம் பிரசன்னாங்கிற கேரக்டர்ல கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்த படம்னு சொல்லலாம். அடுத்ததாக அதே வருஷமான 1975லேயே திருவோணம், மாட்டொரு கீதா. இந்த படம் ஒரு மலையாள படம். அதே வருஷத்திலேயே தொடர்ந்து மலையாள படமான ராசலீலா. அடுத்ததாக 1976வது வருஷத்துல அப்பூப்பன். இந்த படம் ஒரு மலையாள படம். அதை தொடர்ந்து அதே மலையாளத்திலேயே அக்னி புஷ்பம் எடுத்திருக்காரு. அடுத்ததாக 1976வது வருஷம் மதுங்கிற கேரக்டர்ல மன்மதலீலை படமும் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அதே வருஷத்துல அந்தலேனி கதாங்கிற படம் தெலுங்குல நடிச்சு கொடுத்திருக்காரு அருண்கிற கேரக்டர்ல. அடுத்ததாக அதே வருஷத்துல சமஷியா, ஸ்விம்மிங் பூல், அறுத்து. இந்த படங்களை தொடர்ந்து மலையாளத்தில் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அதை தொடர்ந்து அதே வருஷத்துல சத்தியம், ஒரு ஊதாப்பூ கண் சுமட்டுகிறது, உணர்ச்சிகள். இந்த படங்கள் தமிழ் மொழியில நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அதே வருஷத்துல மலையாள படமான குட்டவும் சிக்ஷையும் இந்த படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக 1976வது வருஷத்துல குமார் கேரக்டர்ல குமார விஜயமும் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக மோகன்கிற கேரக்டர்ல இதய மலர். அதை தொடர்ந்து 2 மலையாள படங்களும் நடிச்சிருக்காரு. பொன்னி நீ ஏனி லகாரிங்கிற படமும் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக அதை தொடர்ந்து கே பாலச்சந்தர் அவர்களோட திரும்பவும் 3 முடிச்சுங்கிற படத்துல 1976வது வருஷத்துல பாலாஜிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அடுத்ததாக எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1976வது வருஷம் ரமேஷ்ங்கிற கேரக்டர்ல மோகம் 30 வருஷம்ங்கிற படமும் நடிச்சிருக்காரு. அது தொடர்ந்து லலிதாங்கிற படமும் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக 1977வது வருஷம் ஆயினாங்கிற படம் பிரேம் கபூருங்கிற கேரக்டர்ல ஹிந்தியில கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு சின்ன கேரக்டர்லேயே வந்தாலும் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அதே வருஷத்துல உயர்ந்தவர்கள், சிவதாண்டவம், ஆசீர்வாதம், அவர்கள், மதுர ஸ்வப்னம், ஸ்ரீதேவி, உன்னை சுற்றும் உலகம், கபிடா, அஷ்டமாங்கல்யம், நிறக்குடம், ஒரு மகள் மறிக்குமோ. அதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட 16 வயதினிலே இந்த படம் 1977வது வருஷத்துல தான் ரிலீஸ் ஆனது. இந்த படம் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல கோபாலகிருஷ்ணன்கிற கேரக்டர்ல, அதாவது சப்பானின்னு சொன்னாதான் தெரியும், இந்த படம் தமிழ்ல பாரதி ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஆடுபுலி ஆட்டம், ஆனந்தம், பரமானந்தம், நாம் பிறந்த மண், கோகிலா, சத்யவான் சாவித்ரி, ஆதிய பாடம், அவளுடைய ராவுகள், நிழல் நிஜமாகிறது. திரும்பவும் கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்லேயே நிழல் நிஜமாகிறது, சக்கப்போடு போடு ராஜா. அதை தொடர்ந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, சட்டம் என் கையில், அவள் அப்படித்தான், சிகப்பு ரோஜாக்கள், மனிதரில் இத்தனை நிறங்களா, தப்பு தாளங்கள், சிகப்புக்கள் மூக்குத்தி, நீயா, அலாவுதீனும் அற்புத விளக்கும், தாயில்லாமல் நான் இல்லை, நினைத்தாலே இனிக்கும், நூல்வேலி, கல்யாணராமன், பசி, மங்கள வாத்தியம், நீல மலர்கள், அழியாத கோலங்கள், உல்லாச பறவைகள், குரு, வறுமையின் நிறம் சிவப்பு, மரியா, மைடாலிங், சரணம் ஐயப்பா, நட்சத்திரம், தில்லுமுள்ளு, மீண்டும் கோகிலா, ராம் லக்ஷ்மண், ராஜபார்வை, கடல் மீன்கள், சவால், சங்கர்லால், டிக் டிக் டிக், எல்லாம் இன்பமயம், வாழ்வே மாயம். அதை தொடர்ந்து 1982வது வருஷம் பாலு மகேந்திரா அவர்களோட டைரக்ஷன்ல 3ஆம் பிறை படமும் நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படமும் ஒரு சிறந்த திருப்புமுனை படம்னு சொல்லலாம். அடுத்ததாக தமிழ் படமான சிம்லா ஸ்பெஷல், பாடகன், சகலகலா வல்லவன், ராணி தேனி, பகடை 12, அக்னி சாட்சி. அதே 1983வது வருஷத்துல உருவங்கள் மாறலாம், சட்டம், சலங்கை ஒளி. சலங்கை ஒளி மூவில மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞராக இருந்திருப்பாரு. அடுத்ததாக தூங்காதே தம்பி தூங்காதே, எனக்குள் ஒருவன், ஒரு கைதியின் டைரி, காக்கி சட்டை, அந்த ஒரு நிமிடம், உயர்ந்த உள்ளம். அப்புறம் 1985வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா மங்கம்மா சபதம், ஜப்பானில் கல்யாணராமன், விக்ரம், சிப்பிக்குள் முத்து, நானும் ஒரு தொழிலாளி, மனக்கணக்கு, புன்னகை மன்னன், காதல் பரிசு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பேர் சொல்லும் பிள்ளை. அடுத்ததாக சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்களோட டைரக்ஷன்ல பேசும் படம். இந்த படம் ஒரு ஊமை படம், ஆனா கதைகள் அத்தனையுமே பேசும் பொருளாகவே இருந்துச்சு. அடுத்ததாக தேசிய விருது வாங்கி கொடுத்த 1987வது வருஷம் ரிலீஸ் ஆன நாயகன் மூவி. இதுல வேலுநாயக்கருங்கிற கேரக்டர்ல மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக 1988வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா டெய்சி, சூரசம்ஹாரம், உன்னால் முடியும் தம்பி, சத்யா, அபூர்வ சகோதரர்கள். இந்த அபூர்வ சகோதரர்கள்ல 3 கேரக்டர்ஸா நடிச்சிருப்பாரு. சேதுபதி, ராஜா, அப்புங்கிற கேரக்டர்ல. இதோட டைரக்டரோட பேரு சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். இந்த படம் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து வெற்றி விழா, இந்திரன் சந்திரன், மைக்கேல் மதன காமராஜன் 1991வது வருஷத்துல ரிலீஸ் ஆன குணா படம். இந்த படம் சந்தான பாரதி டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல கமல்ஹாசன் அவர்களுடைய இன்னசென்ட் கேரக்டர் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு.
அடுத்ததாக 1992 ரிலீஸ் ஆன சிங்காரவேலன் தேவர் மகன் படம் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சருக்கு ஒரு சிறந்த படமாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக மகராசன், கலைஞன், மகாநதி, ஒரு கெஸ்ட் ரோல்ல மகளிர் மட்டும், நம்மவர், சதி லீலாவதி, குருதி புனல், இந்தியன், அவ்வை சண்முகில லேடி கேரக்டர்லயும் சரி ஜென்ஸ் கேரக்டர்லயும் சரி ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாரு. அடுத்ததாக காதலா, ஹே ராம், தெனாலி, ஆளவந்தான், பார்த்தாலே பரவசம், பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம். இந்த படம் கடைசி வரைக்கும் பயங்கர காமெடியா இருக்கும். அவருடைய கேரக்டரை ரொம்பவும் அழகாவே நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து அன்பே சிவம் கமல்ஹாசன் அவர்களோட கெரியர்லயே வந்த மிகச்சிறந்த படம்னு சொல்லலாம். சுந்தர் சி அவர்கள்ட்ட பார்ட் 2 எப்போ வருங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ வரைக்குமே இருக்கு. அதை தொடர்ந்து நல தமயந்தி, விருமாண்டி, வசூல் ராஜா MBBS. இந்த படத்துல தான் ஒரு டாக்டர்னு சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வராருங்கிறது தான் கதை. அதை தொடர்ந்து மும்பை எக்ஸ்பிரஸ், வேட்டையாடு விளையாடு, 2008 வருஷத்துல ரிலீஸ் ஆன 10 வகையான கேரக்டர்ல நடிச்ச தசாவதாரம். இந்த படமே உலக நாயகன்கிற பேர் வாங்கி கொடுத்த முக்கியமான படமா இருந்திருக்கு. இந்த படம் KS ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2009 ரிலீஸ் ஆன உன்னை போல் ஒருவன், மன்மதன் அன்பு, விஸ்வரூபம், உத்தம வில்லன். படத்துல ட்விஸ்ட் இருக்கலாம், ஆனா படமே ட்விஸ்ட்னு சொன்னா இந்த பாபநாசம் படத்தை சொல்லலாம். இந்த படம் 2015 சுயம்புலிங்கம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஜித்து ஜோசப்ங்கிறவரோட டைரக்ஷன்ல. அடுத்ததாக தூங்காவனம், மீன் குழம்பு மண்பானையம்ங்கிற படம் சிறப்பு தோற்றமா நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து 2018 ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் 2, அடுத்தது இந்தியன் 2. அதை தொடர்ந்து 2022 ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல விக்ரம்ங்கிற படம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்த படம்னு சொல்லலாம். இந்த படங்கள்ல பல படங்கள் இயக்கி இருக்காரு. இந்த படத்துல பல படங்கள் தயாரிப்பும் செஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து பல படங்கள்ல பல பாடல்கள் பாடியும் இருக்காரு. அதுலயும் பல படங்கள்ல டான்ஸ் கொரியோகிராஃபராகவும் இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து உலகத்துல உள்ள பல அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ரொம்பவும் ஃபேமஸான பிக் பாஸ் தமிழ்ல ஹோஸ்டா இருக்காரு. இப்போ பிக் பாஸ்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையாவது மாத்தினாலும் அவருக்கு ஈக்குவலா ஈடு கொடுக்க முடியுமாங்கிறதுனா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அந்த மாதிரி. கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளவும் தாண்டி பல நூற்றுக்கணக்கான விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்குனா இந்திய அரசோட நடிப்புக்காக 3 முறை தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. அது எந்தெந்த படங்கள்னா 3ஆம் பிறை, நாயகன், இந்தியன்கிற மூவிஸ்க்கு, ஸ்டேட் லெவல் மூவிக்காக, கல்ச்சர் வைஸ் எடுக்கப்பட்ட தேவர் மகன் படத்துக்காக தயாரிப்பாளருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். தமிழக அரசு விருதுன்னு சொன்னா 10க்கு மேல இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காரு. 3 முறைகளுக்கு மேல ஆந்திராவோட சிறந்த விருதான நந்தி விருதுகள் வாங்கியிருக்காரு. 19 பிலிம்பேர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. 50 வருஷத்துக்கு மேல கேரளாவோட திரைத்துறையில வேலை பார்த்துட்டு இருக்க காரணத்தினால கேரளா அரசோட சிறப்பு விருதுமே வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1990 வருஷத்துல இந்தியாவோட சிறந்த விருதான பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. இப்போ பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் என்றுதான் நம்ம அழைக்கிறோம். கமல்ஹாசன் அவர்களை பாராட்டும் விதமா சத்யபாமா யூனிவர்சிட்டியில டாக்டரேட் பட்டமும் 2005 வருஷத்துல வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 2014 வருஷம் பத்மபூஷன் விருது கொடுத்து இந்திய அரசுக்கே பெருமை சேர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். சவுத் இந்தியா ஆக்டர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல உள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கலந்துகிட்ட மிகப்பெரிய பெருமையை வாங்கினவரும் அவர்தான். இவ்வளவு பட்டங்களுக்கெல்லாம் முதன்மையா இருக்கக்கூடியது குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுக்காக மிகச்சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான இந்திய தேசிய விருது களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக, அதாவது தன்னோட முதல் படத்திலேயே 6 வயசுலயே வாங்கியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் இவற்றையும் தாண்டி பல படைப்புகளையுமே பண்ணியிருக்காரு. தமிழ் இலக்கியத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில மையம்ங்கிற பத்திரிகையை இவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களோட நற்பணி மன்றத்தினர் தான் இந்த பத்திரிகையை இயக்கி வராங்க. தன்னோட ரசிகர் சங்கத்தினர் மூலமாகவே சினிமா, குழந்தை வசவு, காஷ்மீர் மோதல், போதை மருந்து போன்ற சமுதாய பிரச்சனைகளை தன்னோட ஒரு புத்தகமா ரெடி பண்ணி தேடி தீர்ப்போம் வா இந்த டாபிக்ல ரெடி பண்ணி ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ரிலீஸ்மே பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளவு திறமைகளையும் தாண்டி பல பொதுநல பணிகளையுமே பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து கமல் நற்பணி இலக்கியம்ங்கிற அவருடைய ஃபேன்ஸ் கிளப் மூலம் பல உதவிகளையுமே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் வராரு. அவங்களுடைய ரசிகர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு புக்ஸ் தரது, கம்ப்யூட்டர்ஸ் தரது, அது மட்டும் இல்லாம படிக்க வைக்கிறதுங்கிற பல உதவிகளை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2010 ருதயராகம்ங்கிற திட்டத்துக்கு கீழே இவர் தூதரா இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா ஒரு அநாதை இல்லத்தையுமே அவர் அமைச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னால முடிஞ்ச நிவாரண நிதிகளை திரட்டி சென்னையில போரூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில செப்டம்பர் 2010 வருஷம் இந்த அமௌண்ட்டை கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வரைக்கும் பல வகையில சோஷியல் சர்வீஸ்ங்கிறது கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதுல சில உதவிகள் மட்டும்தான் வெளியில தெரியுது, பல உதவிகள் தெரியாமலேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட சாதாரண உதவி எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனா தமிழக மக்களுக்கு முழு விதமா உதவி பண்ணணும்னா அதுக்கு முக்கிய காரணமா வர்றது அரசியலுக்கு வந்தா மட்டும்தான்.
அதற்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ட்விட்டர்ல தன்னோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுபடி பிப்ரவரி 21, 2018 அன்னைக்கு மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்துல கமல் தன்னோட கட்சியோட பெயரான மக்கள் நீதி மய்யம்ங்கிற பெயரையுமே அறிவிச்சிருந்தாரு. அதே கூட்டத்துல கட்சி கொடியையுமே ரிலீஸ் பண்ணி அதனை ஏற்றியுமே வச்சாரு. கமல்ஹாசன் அவர்களோட கட்சி கொடிங்கிறது 6 கைகள் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கும். அதை தொடர்ந்து சிவப்பு வெள்ளை நிறத்துல இருக்கும். கொடியோட நடுவுல கருப்பு வண்ணமா இருக்கும். அவற்றுல ஒரு நட்சத்திர வடிவமும் இருக்கும். அந்த கொடியில மக்கள் நீதி மய்யம்ங்கிற எழுத்துமே இருக்கும். 2020 வருஷம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அதை தொடர்ந்து 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்களை நிறுத்தினாரு கமல்ஹாசன் அவர்கள். அதை தொடர்ந்து என்னுடைய கட்சி மூலம் யாருக்கும் எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மக்கள் நீதி மய்யம் தேர்தல்ல எந்த ஒரு இடத்துலயுமே வெற்றியும் பெறல. இதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல தெற்கு சட்டமன்ற தொகுதியில கமல்ஹாசன் அவர்கள் நின்னாரு. அதுல பாஜகவுக்கு வானதி ஸ்ரீனிவாசன்கிறவங்க நின்னாங்க. அதுல 1728 வாக்குகள் வித்தியாசத்துல கமல்ஹாசன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு. என்னதான் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் தன்னோட உதவி பயணத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தாம பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு தோல்விங்கிறது கிடையாது. என்னதான் சட்ட குடும்பமா இருந்தாலும் சினிமா பின்புலம்ங்கிறது கொஞ்சம் குறைவாக உள்ள ஃபேமிலி தான். அந்த குடும்பத்துல சாதாரணமா வந்து குழந்தை நட்சத்திரமா இருந்து 60 வருஷமான தன்னோட திரைத்துறை பயணத்தை வெற்றி பயணமா மாத்திருக்காரு. எந்த ஒரு துறையா இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு மேல நிலைக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அதிலும் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட திரைத்துறை பயணத்தை 60 வருடங்களா தொடர்ந்திருக்காரு. இது மிகப்பெரிய ஜாம்பவனா இருந்தா மட்டும்தான் முடியும். அதை தொடர்ந்து அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனியையும் வெற்றி முறையா நடத்திக்கிட்டு இருக்காரு. பல மொழிகளையும் தாண்டி பல நாடுகளையும் தாண்டி உலகம் முழுவதும் இன்னைக்கு உலக நாயகனா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.